தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஒரு வாரமாக நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோவையில் வந்து கோவையில் அந்த 10 வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் காவல்துறை 2 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அதுக்கான இரங்கலை தெரிவித்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த 2 பேருக்கும் மிக கடுமையான தண்டனை பெற்றுத்தர அந்த அரசு முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பொதுமக்கள் கூட சில பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த போன ஆட்சியில் இதே விஷயங்கள் நடக்கும்போது சில பேர் வாயை திறந்து கூட பேசலை, அதை பற்றின ஒரு விஷயத்தை கூட பண்ணலை. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ரொம்ப அதிகமாக வீடியோ போட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க, அழுகுறாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது இருந்தா. ஆனால் ஒரு ஆட்சி பதவியேற்று 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இன்றைக்கி 14 நாள் தான் ஆகுது. 14 நாளில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. 717 ஒயின் ஷாப்பை மூடினாங்க. 1200க்கும் மேற்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பெண் படையை வந்து காவல் படையை வந்து உருவாக்கியிருக்காங்க. மதுவிலக்கு காவல் நிலையங்கள், போதை தடுப்பு நிலைய காவல் நிலையங்களை வந்து அமைக்கிறதுக்கான ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 14 நாளில் எந்த ஒரு அரசாங்கமும் பண்ணாத அளவுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஆனாலும் இப்போ தான் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் போட்டாங்க, அந்த இலாக்கா சார்ந்த மினிஸ்டர்ஸ்லாம் போட்டு அவங்க வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது முற்றிலும் ஒரு புது கவர்மெண்ட். என்ன இருக்குது என்ன இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க அதுக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியே வரணும். அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த அரசாங்கத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு, இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு டைம் ஒரு கொடுக்காம நீங்கள் சரி நடந்ததாக கூட இருக்கட்டும், அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்தமாரி மருத்துவமனையில் ஒரு ஊனமுற்ற ஒரு பெண் வந்து தவறான சிகிச்சையில் இறந்ததுக்கு அமைச்சர் போய் பேசி இன்றைக்கி அந்த ஒரு அமைச்சர் வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலையும் அது ஒரு இலவச பட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஒரு உயிருக்கு எந்த ஒரு நஷ்டம் ஈடாகாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்கான ஆக்ஷனை எடுத்திருக்காங்க. எதுவுமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. ஒரு கவர்மெண்ட் வந்து 14 நாளுக்குள்ளாரே எல்லாத்தையும் தூக்கி அந்த கவர்மெண்ட் மேலேயே போட்டாக்கா அது தப்பு இல்லையா? கடந்த ஆட்சி காலத்தில் இவங்க 5 வருஷம் அந்த ஆட்சியை வந்து சட்டம் ஒழுங்கை கரெக்டாக வச்சுருந்தாங்கனாக்கா கரெக்டாக இருந்துடும். இன்றைக்கி அதே தொடருது நிறைய இடத்துல. மின்வெட்டு எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த குறுகிய காலத்தில் மின்வெட்டு நடக்குதுன்னா அதுலேயும் ஏதோ எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ விஷயம் நடக்குது. இந்த அரசாங்கத்தையும் மீறி அதிகாரிகள் இன்னும் ஏதோ ஒரு இதில் செயல்படுறாங்கன்ற மாதிரியான ஒரு நோக்கம் இருக்குது. எது நடந்தாலும்